வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-60 ராக்கெட். திட்டமிட்டபடி 1 நிமிட இடைவெளியில் பிரிந்து சென்ற 2 செயற்கைக்கோள்கள். கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வெள்ளி விழாவையொட்டி லேசர் ஒளியில் மின்னிய வள்ளுவர் சிலை. கன்னியாகுமரியில் நேற்று கண்ணாடி இழை பாலம் திறக்கப்பட்ட நிலையில் இன்று சுற்றுலா படகு சேவை தற்காலிக ரத்து. மழை மற்றும் காற்று காரணமாக கடல் நீரில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதால் நடவடிக்கை. ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்காக அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது டான்ஜெட்கோ. மின்சார வாரியம் ஒதுக்கிய தொகையை விட டெண்டர் தொகை அதிகமாக இருந்ததால் ரத்து என விளக்கம். இன்று மாலை முழு கொள்ளளவை எட்டுகிறது மேட்டூர் அணை. நடப்பு ஆண்டில் 3ஆம் முறையாக நிரம்புகிறது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி ஆளுநர் RN ரவியிடம் மனு அளித்த தவிக தலைவர் விஜய். வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கும் திமுகவை அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம். மத்திய அரசின் தேசிய தகவல் மையத்தின் ஆவணத்தை பிரத்யேகமாக வெளியிட்ட நியூஸ் 18 தமிழ்நாடு. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மெரினா, பெசன்ட்நகர் கடற்கரை பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தின் போது மேயருக்கு திடீர் நெஞ்சுவலி. அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் சகஜமாக இருந்த நிலையில் நள்ளிரவில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பத்ரகாளியம்மன் கோயில் உண்டியல் கிடந்த 3 செல்போன்கள். திருப்போரூர் கோயில் ஐபோனுக்கே இன்னும் முடிவு கிடைக்காத நிலையில் அடுத்த சம்பவம். கோவையில் தாயை இழந்த குட்டி யானையை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சி தோல்வி. தெப்பக்காடு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட யானைக்கு பூஜையுடன் வரவேற்பு. பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொன்ற குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை. சிறப்பு மகளிர் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் ஏற்க மாட்டேன் என DIG வருண்குமார் திட்டவட்டம். தொழிலதிபர் மூலம் தூது அனுப்பியதாகவும் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் இடையே முற்றிய மோதல். அறையின் பூட்டை உடைத்து பதவியேற்றுக் கொண்ட புதிய பதிவாளர்.
நாட்டின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் 14வது இடத்தில் உள்ள மு.க.ஸ்டாலின். 937 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடம். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 184 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என ஆஸ்திரேலியா முன்னிலை. கடலில் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கண்ணாடி இழை பாலத்தை கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி இழை பாலத்தில் கண்கவர் லேசர் ஷோ நடைபெற்றது. கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே பிரம்மாண்டமாக நிற்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்க கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் படகில் திருவள்ளுவர் சிலைக்கு சென்றடைந்தனர். திருவள்ளுவர் சிலைக்கு கீழ்ப்பகுதியில் பேரறிவு சிலை என்பதற்கான அலங்கார வளைவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதையடுத்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்து கண்ணாடி வழியாக கடலை முதலமைச்சர் ரசித்தார். திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்த முதலமைச்சர் சிலையின் காலில் கை வைத்தபடி கடலின் அழகை ரசித்து மகிழ்ந்தார். இதன் பின்னர் திருக்குறள் நெறிபரப்பும் 22 தகைமையாளர்களுக்கு தலா 25,000 ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கிய முதலமைச்சர் சிலைக்கு கீழ் உள்ள மண்டபத்தில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் அங்காடியை திறந்து வைத்தார். இதையடுத்து கரை திரும்பிய முதலமைச்சர் மணற் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த திருவள்ளுவர் சிற்பத்தை பார்வையிட்டார். பின்னர் படகு குழாமில் இருந்து கண்கவர் லேசர் ஒளி காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி, முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.